18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, கருப்பசாமி துணைன்னு சொல்லிக்கிட்டே தானே இந்த எண்ணெய் தொட்டாய்? நிச்சயமா இந்த எண் தொட்ட உன் கைகள்லையே உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி அழகான அற்புதமான வாழ்க்கையை ஒப்படைப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்களை மட்டும் பொறுமையாக பொறுத்திருந்து பாரு என் செல்லவே. என்ன நடக்கும்னு பயந்துகிட்டே வாழாம, என் அப்பன் கருப்பசாமி எனக்கான நல்லதை தான் நடத்துவார்னு தைரியமா நம்பிக்கையோட காத்திரு. நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் உன் கைகளில் அழகாக ஒப்படைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எண்ணெயே நான் உன்னை தொட சொன்னேன். இந்த உலகத்துல நிறைய அற்புத எண்களும் அதிர்ஷ்ட எண்களும் உன்னை சுத்தி பிரபஞ்சத்துல உழவிக்கிட்டே தான் இருக்கு. அந்த வகையில இந்த 555ங்கிற எண்ணும் பிரபஞ்ச ஆற்றலையும் பிரபஞ்ச சக்தியையும் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான அற்புத எண்ணாக இருக்கு. அதனாலதான் அதை உன்னை தொட சொல்லி அதை தொட்ட உன் கைகளிலேயே உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக ஒப்படைக்கணும்னு முடிவெடுத்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை தொட்டதின் பலனாக இனிமே உன் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. எல்லா சூழ்நிலைகளிலும் நானே உனக்கு துணையாக இருந்து எந்த ஆபத்தும் வராம பிரச்சனையும் வராம உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லதும் உன்னை நோக்கி வரும்படி செய்ய போறேன் என் செல்லமே. வாழ்க்கையில எப்போதும் யாரையும் ஏமாத்தி ஜெயிக்க கூடாது. ஆனா யாராவது உன்னை ஏமாத்திட்டாங்கன்னா அவங்கள ஜெயிக்காம விட்டுறக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இரு. அவங்க உன்னை ஏமாத்தி ஜெயிச்சது போல நீ அவங்கள ஏமாத்தி ஜெயிக்க வேணாம். உன் புத்திசாலித்தனத்தாலும் திறமையாலும் உன்னுடைய பக்தியாலுமே கூட நீ அவங்கள தோக்கடிச்சு அவங்க முன்னால சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். இப்போது உன் வாழ்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் இதே இடத்துல இந்த நிலைமையில இருந்தே இன்னும் முன்னால முன்னுக்கு வர முடியும். ஏன்னா இன்னும் கால தாமதம் ஆகல. இன்னும் நீ வாழ வேண்டிய வயசும் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமும் நிறைய இருக்கு. உன் மனசு உனக்கு அவநம்பிக்கை கொடுத்து பயமுறுத்தும் போதெல்லாம் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருப்பேன்னு நீ தைரியமாக இருக்கணும். நீ மனசு வச்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கைய உன்னால நீ நினைச்சது போல வாழ முடியும். அதுக்கு நீ என்ன செய்யணும்னா, நேர்மறை எண்ணங்களை கைவிடாம நேர்மையான வழியிலேயே தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு முன்னேற்றம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்படியும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வரும்படியும் நான் செய்கிறேன் என் செல்லமே. சீக்கிரம் எல்லாமே குணமாகும். உன் உடம்பு குணமாகும், உன் மனசு குணமாகும், உன் இதயத்துல இருக்கிற காயமும் குணமாகும். உன் ஆன்மா உன்னை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு சாட்சியா துணையா இந்த கருப்பசாமி நானும் இருந்து உன் ஆத்மாவை சுத்தப்படுத்தி உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து எப்போதுமே நிம்மதியான வாழ்க்கையை வாழும்படி செய்ய போறேன். இனிமே மோசமான நேரங்களும் கஷ்டமான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில வராது. ஏன்னா உன் துன்பங்கள் அனைத்தையுமே இப்போ துரத்தி அடிக்க போறேன். நீ இழந்தது அனைத்தையும் மறுபடியும் பெறப்போகிறாய் என் செல்லமே. இனி ஒவ்வொரு நாளும் உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். உன் சக்திக்கு மேல நான் ஒருபோதும் உன்னை சோதிக்க மாட்டேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. நீ எனக்கு மனசுக்கு பிடிச்ச பிள்ளையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் நிச்சயமா உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன். உன்கிட்ட ஒரு சிலர் நல்லவங்க போல பேசி உன்னை நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ உன் கூடவே இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்காம நீ அவங்கள நம்பி எல்லாத்துலேயும் அவங்கள உன் கூடவே வச்சுக்கிட்டு இருக்க. இப்படி உன் கூடவே இருந்து குளிப்பறிக்கக்கூடிய அந்த துரோகிக்கு நான் தக்க தண்டனையை கொடுத்து உன்கிட்ட இருந்து விலக்கி வைக்க போறேன். இந்த உலகத்துல நிரந்தரமா யாரும் யாருக்கும் உறவாக சொந்தமாக உரிமையாக இருக்க முடியாதுன்னு உனக்கே தெரியும் தானே. அதே போல இந்த பூமியில நிரந்தர இன்பத்தோடையும் அல்லது நிரந்தர துன்பத்தோடு மட்டுமே கூட வாழ்ந்தவர்கள்னு யாரும் இல்லை. ஒரு கட்டத்துல வரவு வந்தா மறு கட்டத்துல செலவு வரும். ஒரு கட்டம் இன்பம் இருந்தா மறு கட்டம் துன்பம் வரும். இதுதான் இந்த கருப்பசாமியின் திருவிளையாடல். நீ என்ன நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டு தைரியமா இரு.
மற்றதை நான் பார்த்துக்கிறேன்.